எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து தீபக். நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுத்துலையுமே மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். 2 கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன், டிகிரி. இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்தது, எப்படி வந்தது? ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேசிக்காகவே ஆர்மி ஃபேமிலி தான். அப்பா தாத்தா எல்லாருமே ஆர்மியில் இருந்தாங்க. அம்மா வீட்டு சைடுமே எல்லாருமே ஆர்மி தான். ஸோ எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து ஆர்மி போகணும், இந்த டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. நான் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து போயிடும். எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடும், பட் இன்டர்வியூவில் போயிடும். அப்போ அப்புறம் தான் வந்து நான் 2022 நடந்த குரூப் 2 வந்து ஃபஸ்ட்டு இது உள்ளே வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்னாச்சு அப்படின்னா மெயின்ஸ் கிளியராக என்னன்னு தெரியறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக ரிசல்ட் வந்துச்சு. லாஸ்ட் இயர் தான் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போட்டிருந்தாங்க. பட் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் டிஎன்பிசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ குரூப் 1 படிச்சுட்ருக்கேன். அப்படி தான் இந்த ஜேர்னிக்குள்ளே நான் வந்தேன். இந்த டிஎன்பிசிக்குள்ளே வந்தது அப்படி தான் வந்தேன். ஓகே, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கும் ஆர்மி ஒரு ரீசனும் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசிக்காக எனக்கு யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. ஆனால் இது நான் யூனிஃபார்ம் தான் இருந்தாலுமே வந்து அந்த இதில் அதான் என்ன சொல்கிறதுனா, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே நம்மளோட பார்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் இது எடுத்தது வந்து வீட்லேயுமே ரொம்ப சந்தோஷம் தான். இது எனக்கு வேறு இது இருந்துச்சு. நான் கவுன்சிலிங் போகும்போது வேறு டிபார்ட்மெண்ட்ஸும் இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு கிடைச்சது வந்து எங்கள் வீட்லேயுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல. முதல்ல நடக்க போவது வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வு தான். அதை பற்றி பேசுவோம். அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றதெல்லாம் பேசுவோம். நீங்கள் என்ன மொழி தேர்ந்தெடுத்து படிச்சிங்க ப்ரிலிம்ஸில்? நான் வந்து இங்கிலீஷ் தான் தேர்ந்தெடுத்து. இங்கிலீஷ். இப்போ புது ஆங்கிலம் பற்றி பேசுவோம். 100 மதிப்பெண்கள் அதில் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க, அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் தான். வந்து மெட்ரோ இன்ஸ்டியூட்டில் ஒரு புக் இருக்குது, இங்கிலீஷ்க்குன்னு தனியாக போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அதுவே எனஃபாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக்ஸோட கம்பைலேஷன் தான் அதிலே கொடுத்துருப்பாங்க. அது படித்ததே வந்து எனக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, 100 கொஸ்டின்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அது மட்டும் தான் நான் படித்தேன். நான் வேறு எதுவுமே அதை தாண்டி வேறு எதுவும் படிக்கல. நான் எல்லாமே அதிலே படிச்சிட்டிங்க? கிராமர், வெக்காபுலரி, ஆமாம், போயம் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அதில் கம்பைல்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த புக்கு. அது முடித்தேன், எனக்கு அதுவே இதாக இருந்துச்சு, அதுவே எனஃபாக இருந்துச்சு. இப்போ இங்கிலீஷில் வந்து எந்தெந்த பகுதியில் எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம புதுசாக இந்த ஆண்டு குரூப் 2ல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வெயிட்டேஜ் வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ரோஸ் அண்ட் போயம்லேருந்து இப்போ வர மாதிரி இருக்குது. ஸோ நான் அடுத்து வரவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிராமர் பார்ட்டில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது வந்து ஆக்சுவலாக அதை விட நான் எழுதுனதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஈஸின்னு தோணுது எனக்கு. ஏன்னா கிராமர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படித்தோன்னா அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ண தெரிஞ்சால் நமக்கு போதும், அதுவே முடிஞ்சிருச்சு. பட் ப்ரோஸ் போயம் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கிராமர் வந்து எனக்கு அந்த பேசிக் இது தெரிஞ்சால் போதும், நான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராமரில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ கிராமர்னா டென்ஸு அந்த மாதிரி தானே? ஆமாம், ஃபுல்லாகவே டென்ஸு, கொஸ்டின் டேக்கு நமக்கு அதிலே சிலபஸ்லேயே வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாபிக்ஸில் வந்து நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இது பண்ணால் போதும், அந்த டாபிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் இல்லையா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ கல்லூரி முடித்தவங்க, இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்கவங்க, தேர்ட் இயரில் அவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, நான் புதுசாக படிக்க வர போகிறேன் குரூப் 2க்கு, நான் எங்கேருந்து குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ புதுசாக வரவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன கேட்டால் நான் ஸ்கூல் புக்ஸ் தான் சொல்லுவேன். நான் ஸ்கூல் புக்ஸ் படிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கள் சார்லாம் சொல்லுவாங்க, எங்கள் சரவணன் சார், அப்புறம் ஜவஹர் சார், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஆக போகிறது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறோம். அப்போனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மனநிலையும் நம்ம வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம படித்தோம், கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணேன், நான் அதை வந்து எனக்கு வந்துச்சு, நான் அதை கிளியர் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல், நம்மளே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் நம்ம இந்த இடத்துல எப்படி முடிவெடுத்திருப்போம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும். புதுசாக உள்ளே வரவங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்ஜெக்டை வந்து டெப்த்தாக வந்து புரிஞ்சுக்க இது பண்ணுவேன். நான் ஆக்சுவலாக இப்போ ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி பாலிட்டி அப்படிலாம் இருக்குது அப்படின்னா, பாலிட்டிலாம் படித்தேன் அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது நான் நியூஸ் பேப்பரில் வந்து அதை கனெக்ட் பண்ணுவேன். நான் நியூஸ் பேப்பரில் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அது வந்து ஒரு ப்ராடாக ஒரு இதை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிவிடும் மைண்டில் வந்து. அப்படி இருக்கும்போது நம்ம ரியல் லைஃபோடு அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அப்படி புதுசாக வரவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் படிக்கணும். நான் படித்து மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு கிளியர் பண்ண போகிறேன்றதை விட இந்த மாதிரி புரிஞ்சு படித்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம்.
அடுத்து ஒரு மிக முக்கியமானது வந்து மேக்ஸ். 2 பகுதி இருக்குது அதில். ஆப்டிடியூட் ஒன்று, ரீசனிங் ஒன்று. இது 2த்துக்கும் எப்படி தயாராகணும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆப்டிடியூட் வந்து பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து மிக்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துப்பேன். ஒரு டாபிக் இல்லாமல் மிக்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன் நான். அப்புறம் ரீசனிங் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு பார்த்தேன் ரீசனிங்க்கு. அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமாக வந்து ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், 75 கொஷின்ஸ் வந்து இருக்குது. 6 பார்ட் அதில் வந்து 6 யூனிட்ஸ் அதில் வந்து இருக்குது. அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ப்ரோ, யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் வந்து பாலிட்டி. வேறு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் இல்லை, அதெல்லாம் அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி வந்து படிப்பேன், ஆனால் வந்து அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன். ஐஎன்எம் நல்லா படிச்சுக்கிட்டேன். ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக மாடர்ன் இந்தியா பற்றி நிறையா வரும். ஐஎன்எம் நல்லா படிச்சுக்கிட்டேன். ஹிஸ்ட்ரி வந்து லைட்டாக தான் பார்த்துக்கிட்டேன் நான். மற்றபடி சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இது தான் கொடுத்துருந்தேன். அதுக்கு வேல்யூ தான், அந்த அளவுக்கு தான் வந்து படிச்சிருந்தேன். சயின்ஸ்லாம் வந்து இதுக்கு தான் அதிக இது கொடுத்துருந்தேன் நான். இப்போ ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட்ஸ்க்கு நம்ம வந்து பள்ளி பாடப்புத்தகங்களே படித்தா போதுமானதா, இல்லை வெளியே இருக்க சோர்ஸ் ஏதாவது நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ பாலிட்டிக், லக்ஷ்மிகாந்த் இதிலேயே பார்க்கணுமா, இல்லை மெயின்ஸில் பார்த்தா போதுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்ஸே எனாஃப் தான். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தாலே போதும் ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் மெயின்ஸுக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் இந்த மாதிரி வந்து அவுட் சோர்ஸ் வந்து வேணும் கண்டிப்பாக. மெயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக வரவே வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிவிஷனுக்கு லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ 75 கொஸ்டின்ஸ் தான் அதில். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் வந்து நான் உள்ளே கொண்டு வருவேன். நான் வந்து அடுத்த சப்ஜெக்ட் படிப்பேன் அப்படின்னா என்னால் ரிவிஷன் பண்ணியே முடிச்சிருக்க முடியாது. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கண்ணில் படுற கொஸ்டின்லாம் வந்து நான் படிப்பேன் நான். இப்போ ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஒன்று கண்ணில் படுது அப்படின்னா அதை படிப்பேன். அடுத்து வந்து ஏதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா பார்ப்பேன் நான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா பார்ப்பேன். அப்புறம் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போட்ட கொஸ்டின்ஸ் நிறையா பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணி தான் வந்து நான் ரிவிஷன் பண்ணேன் நான். ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ் ஓரியன்டாக நம்ம படிக்கணுமா? இப்போ நிறைய பேர்கிட்ட நான் உரையாடுறதுனால மெயின்ஸுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் படிக்கணும். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எழுதி தான் எனக்கு கிளியராக இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியவே இல்லை. நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டெப்த்தாக படிச்சிருந்தேன். நான் வந்து அந்த கண்டென்ட் வந்து எனக்கு இதில் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணால் மட்டும் போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு மெயின்ஸ் எழுதும் போது. எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, கொஸ்டினை புரிஞ்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்டே கண்டென்ட் இருக்கும். ப்ரிலிம்ஸ் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக அந்த கண்டென்ட் இருக்கும். அதை மட்டும் நான் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொடுத்தேன். அது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு எனக்கு எக்ஸாம் வந்து. உங்களுடைய 1 டே ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ப்ரிலிம்ஸ் அப்போ. இல்லை, ஸ்டடி பிளான்லாம் பெருசாக நான் எதுவுமே போடவே இல்லை. என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் படிப்பேன் நான். நான் என்ன பண்ணேன்னா, லைப்ரரி போயிடுவேன். மேக்ஸிமம் லைப்ரரி போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து படிப்பேன் நான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படிலாம் கிடையாது. நான் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படிப்பேன், அவ்வளோதான். அது மாதிரி வந்து எதுவும் மிஸ் பண்ணவும் மாட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது செய்கிறது அதெல்லாம் மிஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அது முக்கியம் இது முக்கியம்னு இருக்கும். ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ குரூப் ஸ்டடி பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது சொல்லுங்கள். குரூப் ஸ்டடி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியாது, நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோனே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ குரூப் ஸ்டடி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கூட இருக்கவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்க, நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாத கண்டென்ட் அவங்களுக்கு தெரிஞ்சால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது நம்மளோட கண்டென்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். எனக்கு வந்து அப்படி தான் ஒரு டீம் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வந்து ஒரு டாபிக் எடுத்துப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து ஐஎன்சி செஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு டெய்லி வந்து நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டாபிக் டெய்லி வந்து அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் ஐஎன்சி செஷன்ஸ் வந்து நான் ஒரு நாள் எடுத்துகிட்டு போனேன். நான் வந்து இருக்கிற செஷன்ஸில் எல்லாமே வந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம், ஐஎன்சி செஷனில் என்னென்னலாம் கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு நானே ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அது நான் போயிட்டு அங்கே கிளாஸில் போயிட்டு நான் கிளாஸை எடுக்கும்போது அதில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து எனக்கு அது அவ்வளோ ஞாபகமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து அது நோட்ஸாக எடுத்து அங்கே வந்து நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு அவ்வளோ ஞாபகமாக இருக்குது. நான் கொடுத்த நோட்ஸ்னால அவங்களுக்குமே யூஸாக இருந்துச்சு. இது நான் மட்டும் இல்லை, அவங்களுமே அது மாதிரி தான் டெய்லி வந்து ஒரு டாபிக் எடுத்து நடத்துவாங்க. அது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறமா 5, 6, 4 அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிச்சிங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டிஎன்பிசி கேட்வே தான் ஃபாலோ பண்ணேன். டிஎன்பிசி கேட்வே வெப்சைட்டில் பார்த்தேன். அது வெற்றியோட வெப்சைட்டில் இருக்கும். வெற்றியோட வெப்சைட்டில் டிஎன்பிசி கேட்வே அந்த இது இருக்கும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ், ஷங்கரோட ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் இதுவுமே வந்து நான் அந்தளவுக்கு பயங்கரமாக படித்தேனா அப்படிலாம் கிடையாது. நான் டிஎன்பிசி கேட்வே தான் நல்லா படித்தேன். ஷங்கரோட ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இல்லாத கண்டென்ட்டுக்கு சும்மா அதில் பார்த்துப்பேன், அவ்வளோதான். இப்போது நிறைய பேர்கிட்ட நான் பேசினதில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு டெஸ்ட்டு போடுறதும் ரிவிஷன் பண்ணுறதும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட்டும் ரிவிஷனும் நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். டெஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வெற்றியில் டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டேன். நான் உண்மையை சொல்லணும்னா நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பெரிய குழப்பம் இருந்துச்சு. 2 மெயின்ஸும் எனக்கு கிளியர் ஆகிருக்கு, 2A மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா February 8 வந்து ஒரு எக்ஸாம், February 23 வந்து ஒரு எக்ஸாம். நான் இந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா எனக்கு பெரிய குழப்பம் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா 2A மட்டும்தான். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 2Aக்கு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தாங்க. நான் 2A ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆன்சர் ரைட்டிங் நல்லா வரும், மெயின்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். என் மேலே எனக்கு அதில் நல்லா கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 days வந்து 2Aக்கு படிப்பேன், 3rd day வந்து 2க்கு படிப்பேன். அந்த 3rd day 2க்கு படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து வெற்றியில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியலை மட்டும் நான் வந்து படிப்பேன். நான் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு தான் டெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து எழுதினேன். ஹோம் டெஸ்ட் தான் எழுதினேன் நான். அந்த டெஸ்ட்டுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த 15 மார்க்னா அந்த 15 மார்க் மட்டுமே எழுதுவேன். நான் ஃபுல்லாக 3 ஹவர்ஸ்க்குள்ளே நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு எழுதுனதே கிடையாது. அந்த 15 மார்க் மட்டும் தான் எழுதுவேன். அதுக்கடுத்து வந்து முன்னாடி இருக்கிறது எழுதுவேன். இந்த மாதிரி நான் பிரித்து தான் எழுதினேன். நான் ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல்லாக நான் 3 இயர்ஸ்க்குள்ளே நான் ஒவ்வொரு நாள் டெஸ்ட் முடிச்சேன்னா கிடையவே கிடையாது. நான் என்ன பழகிக்கிட்டேன் இது மூலமாக அப்படின்னா ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ண பழகிட்டேன் நல்லாவே. எனக்கு இந்த கண்டென்ட்லேருந்து எனக்கு அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுது. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடச்சதே போதுமானதாக இருந்துச்சு. நான் மெயின்ஸ் அங்கே ரியலாக போய் எழுதும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி என்கிட்ட கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. நான் ப்ரிலிம்ஸ் படித்த கண்டென்ட் என்கிட்ட அவ்வளோ இருக்குது. அதை எனக்கு ஸ்ட்ரக்சர் பண்ண நான் இந்த மாதிரி பார்த்து எழுதி தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே நான் மெயின்ஸ் எழுதும் போது. இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா? இப்போ பொதுவாக இந்த ப்ரிலிம்ஸ் எழுதும்போது எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸ் எழுதும்போது நம்ம என்ன பண்ணோன்னா தெரிஞ்ச கொஸ்டின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். தெரிஞ்ச கொஸ்டினில் தான் வந்து நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நான் பண்ணுற நிறையா மிஸ்டேக் வந்து இப்போ லாஸ்ட் குரூப் 1ல் கூட நான் பண்ணியிருந்தேன். மேலே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, நான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 2 தான் எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பேன். எனக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக எதில் இருக்கோமோ அதில் தான் தப்பு பண்ணுவோம். ஸோ அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் டைமில் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. என்னால் வந்து டைமுக்குள்ளே என்னால் கரெக்டாக ஷேட் பண்ணி முடிக்க முடியாது. அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டது மூலமாக எனக்கு வந்து அந்த இதுவுமே வந்து நான் கொண்டு வந்துட்டேன், டைமுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஆப்ஸ் வந்து டைமுக்குள்ளே முடிக்கணும். நான் மேக்ஸிமம் வந்து ஆப்ஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துப்பேன். அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி முடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. September 28 வந்து ப்ரிலிம்ஸ் நடக்குது. அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட மெசேஜ்? நல்லா பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நம்ம மனசு வச்சு எல்லாமே முடியும் கண்டிப்பாக. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா வந்து இதெல்லாம் பெரிய கனவு, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்லாம் சொல்லி நமக்கு ஒரு பெரிய டவுட், செல்ஃப் டவுட் நிறையா இருக்கும். எனக்குமே இருந்துச்சு அது எல்லாமே. ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைமில் வந்து எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். எல்லாருமே நல்லா படிங்க.